அனைவருக்கும் நோட்பரமையின் பணிவான வணக்கங்கள். வள்ளுவனை வம்புக்கு இழுக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான் இந்த பதிவு. என்ன அப்படின்னா, இப்போ தான் கொஞ்சம் பீப்புளுக்கு வந்து சொரணெலாம் வந்திருக்கு. அதாவது இந்து மதத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் சொரணை வந்திருக்கு. ஏன்னா இந்த பதிவு வந்து நான் ஆரம்ப காலகட்டங்களிலே போட்டிருந்தேன். என்ன அப்படின்னாக்கா, வள்ளுவன் காவி உடையில் தான் இருந்தார் அப்படின்றத நாங்கள் படிக்கும் பொழுது இருந்தே அந்த புகைப்படத்தில் இருந்தது. ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இடைப்பட்டதில் ஒரு அரசியல் ஏதோ குழப்பம் ஏற்படுத்தி எப்பயுமே அரசியல் பண்ணுறவங்க என்னென்னா ஆன்மீகத்தையும் இந்து மதத்தையும் மட்டுமே போட்டு குழப்பிட்டு ஒரு பெரிய அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே மாறி போச்சு தமிழ்நாட்டில். ஆனால் புதுச்சேரியில் அது மாதிரி கிடையாது. ஏன்னா புதுச்சேரி தலைவர் வந்து ஆன்மீகத்தின் மீது அதிகப்படியான பற்று கொண்டவர்ன்றதுனால இங்கே அந்த பிரளயம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் மற்ற மாநிலங்களில் நடக்கும்போது நமக்கு வந்து ஒரு நெருடலாக இருந்தது. என்ன அப்படின்னா, வரும் தலைமுறைகள் மாணவர்களுக்கு நம்ம எப்படி இதை பாடமாக எடுத்து சொல்கிறது அப்படின்ற ஒரு பெரிய இடர்பாடுகள் எல்லா ஆசிரியர் மத்தியிலுமே ஏறும். அது தமிழ் ஆசிரியர்கள் மத்தியில் நிறைய குழப்பங்கள் ஏற்படும். என்ன அப்படின்னா, ஒரு புகைப்படத்தை காட்டி இப்படி தான் திருவள்ளுவர் இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம செய்திருப்போம். பாரதியார் இப்படி தான் இருந்தார் அப்படின்றத காட்டியிருப்போம். விவேகானந்தர் இப்படி தான் இருந்திருப்பார் அப்படின்றத நம்ம புகைப்படத்தை இப்போ விவேகானந்தர் எடுத்தோம்னா தலப்பா கட்டியிருப்பார். இப்போ விவேகானந்தருடைய தலப்பா எடுத்து சில படங்கள் இருக்குது. இப்போ அடையாளத்தில் இப்படி தான் கொடுத்துருந்தா இப்போ அவர் வந்து தலப்பாவே கட்டலை, அவர் வந்து ஆரஞ்சு கலர் தலப்பா கட்டலை, வெள்ளை கலர் தலப்பா தான் கட்டியிருந்தார் அப்படின்னு இன்னும் சில காலங்களுக்கு அப்புறம் வர்றதுக்கு வாய்ப்புமே இருக்கலாம். என்ன அப்படின்னா, இது ஆரம்பத்தில் வரும்பொழுதே நம்ம அதை தடுத்து நிறுத்திருந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஏன்னா தடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல, எல்லாரும் பயந்துக்கிட்டு அப்படியே பின்னாடியே இருந்தாங்க. இப்போது இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் விழித்தெழுந்து வேலை செய்ய முன் வந்திருக்காங்க. அதுவே ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ எங்கள் ஊரில் நான் ஒருத்தவன் எனக்கு மனம் நெருடலாக இருந்தால் நான் பதிவு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லா ஆசிரியர்களுமே வந்து முன் வரணும். அதாவது வள்ளுவன் சொன்ன வழிமுறைகளை யாரும் பின்பற்றலை. அவன் அணிந்திருந்த உடைகள் மீது பிரச்சனை வந்திருக்கு. எவ்வளோ ஒரு இழிவான செயல் பாருங்கள். காவி உடை அப்படின்றது வந்து நம்மளுடைய தேசிய கொடியிலே காவி நிறம் இருக்குது. அதாவது ஞானிகள், சன்னியாசிகள், யோகிகள் வந்து காவி உடையில் இருப்பாங்க. இப்போ அயோக்கியர்களும் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஞானிகள், சன்னியாசிகள், யோகிகள்லாம் காவி உடையில் இருந்தனால அவங்க ஞானம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஞானம் பெற்றவர்கள் தான் இந்த வள்ளுவர். ஸோ ஞானம் பெற்றதுனால அவருக்கு காவி உடையில் போட்டுருக்கிறாரு அப்படின்றதையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் காட்டுறேன். என்ன அப்படின்னா, நான் யோகத்துக்கு வந்ததுக்கான முதல் காரணமே என்னுடைய மூதாதையர்கள் அப்படின்றத நான் வந்து பதிவில் நிறைய சொல்லியிருப்பேன். என்னுடைய மூதாதையர்கள் படித்த வள்ளுவனுடைய புத்தகங்கள் என்கிட்ட இருக்குது. அந்த புத்தகத்தில் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார் அப்படின்றதையும் பாருங்கள். அதில் வந்து அவர் மேலே ஆடையே இல்லாமல் இருக்கும். அது அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றதுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி உலகம் வந்து வெவ்வேறு விதமாக போயிடுச்சு. ஸோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள், நல்ல விஷயங்களை எடுத்து அழகாக கொண்டு போகிறத விட்டுட்டு அவர் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தார், அவர் என்ன டிசைன் பண்ணியிருந்தார். ஏன்னா வள்ளுவர் வந்து கொண்டை போட்டிருந்தார். இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, கொண்டை எடுத்துகிட்டு கராப்பு கூட வெட்டி நீங்கள் வைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் மாற்றிக்கிங்க உங்களை. வாழ்க யோகம். யோகம் 8 அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.